எஸ் மக்களே, பிக் பாஸில் ஒரு அன்சீன் ப்ரோமோ விட்டுருக்காங்க. பரவாயில்ல, எதிர்பார்க்காத ஒரு நல்ல சம்பவம். வியானாவுக்கும் திவ்யாவுக்கும் முட்டியிருக்கு. வியானா வந்து சாப்பாடு கேட்கும்போது தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நெய் எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் வைக்கலாம்ல திவ்யா அப்படின்னு கேட்கும்போது எடுத்து நொட்டுன்னு திவ்யா தட்டி பயங்கர அஃபண்டிங்காக அதை வைக்கிறாங்க. அப்படி தான் வைக்கிறாங்க. அதில் வியானாக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எடுத்து வெளில வந்துட்டு கண்ணிட்ட உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க போல் இருக்கு. உடனே பார்வதி வந்து அதை திவ்யாவை காப்பாற்றுறதுக்காக இப்போ நெய் வச்சாங்கன்னா அதுக்கு நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து திவ்யா உடனே வெளில வந்து உட்காந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். இவங்க வீட்டிலலாம் நெய் எப்படி வைப்பாங்க? யார் வீட்லையுமே நெய் மூஞ்சில் அடித்த மாதிரி இப்படி வைக்க மாட்டாங்க திவ்யா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லணும் போல் இருந்தது. திவ்யா சரியான காண்டில் இருக்காங்க. அவங்க முதல்ல வந்து விக்ரமை ஓவர்சீ பண்ண சொன்ன உடனே விக்ரமை நம்மளை வச்சு செய்யறதுக்கு பிக் பாஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அறிவுக்கெட்டுத்தனமான ஒரு டிசிஷனுக்குள்ளே போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது கட்டினது நம்மளுக்கு அவருக்கு இல்லை அப்படின்னு. அப்போ அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நடுவில் இவங்க யூனிஃபார்ம் போடாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் போடுன்னு சொன்னப்போ இல்லை விக்ரம் என்னை போட சொல்ல அப்படின்னு கோர்த்து விட ட்ரை பண்ணாங்க. விக்ரம் கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. செம்மையாக இருந்தது. விக்ரம் மதிக்காமல் உட்காந்துருந்தது. அப்புறம் பிக் பாஸ் வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பிக் பாஸ் என்ன சொன்னார்? வீட்டு வேலைகளை இவங்க 2 பேரும் செய்யணும், விக்ரம் மேற்பார்வை பார்க்கணும். இவங்க கக்கா போகிறது சுச்சா போகிறதுலாமல் அவர் பார்க்க சொன்னார். அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பாத்ரூம் போடனா கூட, எங்கே போடனா கூட, கக்கா போடனா கூட விக்ரம்கிட்ட கேட்டு தான் போவேன், விக்ரம் சொன்னால் தான் போவேன். விக்ரம் மேலே திருப்ப ட்ரை பண்ணாங்க திவ்யா. அது நடக்கலை. இட்ஸ் அ வெரி பிக் ஃபெயிலியர். விக்ரம் கிட்டே இவங்க பருப்பு வேகலை. அந்த கடுப்பை கொண்டு போய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த வியானா தலையிலே இவங்க கொட்டினது நல்லா இருந்தது. ஏன்னா அப்படி தான் ஆகணும். இவங்களோட கேரக்டர் சரியில்லை. வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் இவங்களுக்கு எதிராக திரும்பினா தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது தப்புன்னு இவங்களுக்கு ஒரு சின்ன வெரி பேர் மினிமம் ரியலைசேஷன் வந்து கொஞ்சம் இவங்க கேமை மாற்றுவாங்க. ஸோ இது நடந்தது நல்லா இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது இன்னும் வரல, பார்க்கலாம். மற்ற எல்லா ப்ரோமோவுமே முடிஞ்சு போச்சு. அட்ராசிட்டிஸ் இவங்க 3 பேருக்கும் வந்து வீக்கெண்டில் டோஸ் விடாமல் அன்பு கேங்க திட்டின உடனே நம்ம பெருசாக சூப்பராக கேம் விளையாடணும்னு நினச்சிக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச் வீக்கெண்ட். தேங்க்யூ.